வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொடரை சமன் செய்தாலும் பலனில்லை. இந்தியாவின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கனவுக்கு யவனாக வந்த செய்தி. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றது. ஆனால் ஆரம்பத்திலேயே கோப்பையை கைப்பற்றிய அந்த அணியானது ஜனவரி 3ஆம் தேதி சிட்னி நகரில் துவங்கிய 3வது போட்டியிலும் 3 நாட்களின் முடிவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. அதனால் ஒயிட் வாஷ் வெற்றியை பதிவு செய்து பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரில் கூட தோற்காமல் இருந்து வரும் கௌரவத்தை ஆஸ்திரேலியா தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் அதே ஜனவரி 3ஆம் தேதி கேப்டவுன் நகரில் துவங்கிய தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அதிரடியான வெற்றியையும் பெற்றது. அதனால் தென்னாப்பிரிக்காவில் 13 வருடங்கள் கழித்து முதல் முறையாக ஒரு தொடரை சமன் செய்து இந்தியா அசத்தியுள்ளது. குறிப்பாக முதல் இன்னிங்ஸில் வலுவான தென்னாப்பிரிக்காவை 55 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கிய இந்தியா அதிரடியான வெற்றியை பெற்றது ரசிகர்களை மகிழ்ச்சியடையவும் வைத்து உள்ளது. இந்த நிலையில் தான் டெஸ்ட் போட்டிக்கான அப்டேட் செய்யப்பட்ட புதிய தரவரிசை பட்டியலை தற்போது ஐசிசி வெளியிடப்பட்டு உள்ளது. அதில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது போட்டியில் வென்றும் இந்தியாவை பின்னுக்கு தள்ளியுள்ள ஆஸ்திரேலியா உலகின் புதிய நம்பர் 1 டெஸ்ட் அணியாக முன்னேறி சாதனை படைத்து உள்ளது. அதாவது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்ததன் காரணமாக 2வது போட்டியில் வென்றும் ஐசிசி தரவரிசையில் இந்தியா சில புள்ளிகளை இழந்து உள்ளது. மறுபுறம் பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் 2 போட்டிகளில் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றதால் கூடுதல் புள்ளிகளை பெற்றுள்ள ஆஸ்திரேலியா தற்போது இந்தியாவை முந்தி நம்பர் 1 இடத்தையும் பிடித்து உள்ளது. முன்னதாக கடந்த வருடம் இங்கிலாந்தில் லண்டன் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் மாபெரும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை தோற்கடித்த ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. அதைவிட 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் தொடர்ந்து 10 வெற்றிகளை பெற்ற அதிரடியாக செயல்பட்டு வந்த இந்தியாவை மீண்டும் இறுதிப் போட்டியில் தோற்கடித்த ஆஸ்திரேலியா 6வது முறையாக கோப்பையை வென்று கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களின் நெஞ்சங்களை தூளாக்கியது. அந்த வகையில் தற்போது ஐசிசி தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளதால் ஏமாற்றமடைந்து உள்ள இந்திய ரசிகர்கள் மகாபிரபு நீங்களும் வந்துவிட்டீர்களா என்று ஆஸ்திரேலியா அணி மீது சமூக வலைதளங்களில் வெறுப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.